போடுறாவ போல. இங்க இருக்கிறது பூராமே தங்க நகர் மாதிரி தக்க தக்கன்னு சொல்லிக்கிட்டே. இது பூரா கவரிங் தானா? ஆமாக்கா கவரிங்க. இப்பெல்லாம் யாரு தங்க நகை வாங்கி போட்டு போறா? அதுவும் தங்க விக்கிற விலைக்கு. எம்மாடியோ அதெல்லாம் எட்டி கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது பாத்துங்க. அதான் பூரா பேரும் கவரிங் நகை வாங்கி கழுத்துல போட்டுட்டு போறாவோ. கண்டுபிடிக்க முடியாதுல்ல, கலர் எல்லாம் ஒரே மாதிரியே கிடக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல கருத்தும் போகாது. தண்ணியில போடாம வச்சிருந்தா என்னைக்குமே கருக்காது பாத்துக்கியா. அப்படியாட்டி எனக்கு என்ன தெரியும் சொல்லு பாப்போம். நானே ஒன்னே கண்ணே கண்ணு ஒரே ஒரு செயின் வச்சிருந்தேன். அதுவும் இப்ப அடகு கடைக்கு போயாச்சு. இந்த கவரிங் நகையெல்லாம் வாங்கி போட்டா கழுத்து ஒண்ணு கருத்துறாதியா? அதெல்லாம் கருக்காதுக்கா. இந்தாங்க மேடம், இது பாருங்க. எம்மாடியா என்ன இந்த தட்டியா இருக்கு? எம்மாடி நாங்க என்ன கல்யாணம் போடுக்க நகை எடுக்க வந்திருக்கோம். ஏதோ கழுத்துல போற மாதிரி சிம்பிளா ஒரு சின்ன செயினை காட்டுமா? எதுக்கு இவ்வளவு பேச காட்டிட்டு கிடக்க? இல்ல மேடம், இது லேட்டஸ்ட் வந்திருக்கிற கேரளா மாடல் டிசைன் பாத்துங்க. சூப்பர் சேல்ஸா போயிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்ல இருக்கு. இத போட்டீங்கன்னா உங்க கழுத்துக்கு நல்ல எடுப்பா இருக்கும். ஒல்லியா இருக்கிறவங்களா மெல்லிசா செயின் போட்டா நல்லா தெரியும். உங்களை மாதிரி கொஞ்சம் தடிமனா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி தடிமனா செயின் போட்டதானே நல்ல பார்வையா இருக்கும். ஐயோ பார்வையெல்லாம் வேணாமா, அப்புறம் பாக்குறவன் உண்மையான தங்க நகை நினைச்சுக்கிட்டு ஏன் கைத்துல இருக்கிறத அறுத்து எடுத்துட்டு ஓடிட்டு போறான். அவன் எடுத்துக்கிட்டு போனா கூட பரவாயில்ல, என்ன ஏதாவது செஞ்சு விட்டா நான் என்ன பண்றது? தங்க விக்கிற வேலைக்கு தங்கத்தை வாங்க முடியாம இந்த கவரிங்க வாங்க போட்டு வந்திருக்கோம். எங்க கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். ஆனா ரோட்ல போறவங்க கண்ணு பூரா இந்த நகை மேலதையும் கிடக்கும். என்னவோ ஒரிஜினலா தங்க நகை நாங்க போட்டு வந்திருக்க மாதிரியே பேசுவாங்க. இதெல்லாம் வேணாம்மா, நீ சிம்பிளா மெல்லிச்சா இருக்கிற மாதிரி ஒரு செயின் மட்டும் கொண்டா. சரிங்க மேடம். ஏக்கா ஏன்னு சொல்லிட்டேன். இது ஒரு செட்டு எடுத்துக்கே நல்ல தண்ணி இருக்கு. எங்கன்னா கல்யாணம் ஃபங்க்ஷன் போகும்போது கழுத்துல போட்டுக்கலாம்ல. கழுத்து நிறைய நகை போடணும்னு ஆசையா இருக்கு. அது தங்க நகையா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றது, நாம கொடுத்து வச்சது அம்பிட்டு தானே. ஊருக்கு போகும்போது வெறும் கயத்தோட போனா அம்மா பார்த்துட்டு கேள்வி கேட்பாளேன்னு கவரிங் நகை எடுக்க வந்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது பத்திக்க. நீ வேணா எடுத்துக்க. ஆமா சீவி சிங்கா வச்சுட்டு போனா மட்டும் என் புருஷ சிங்கானே என் பின்னாடி வரவா போறாரு. நீ வேற போக்க. சரி கடைக்கு வந்துருக்க முடி. உன் கஷ்டத்தெல்லாம் இங்க கொட்டிட்டு கிடக்காது. புடி கடைக்கார பொம்பளை பார்த்தா அப்புறம் என்ன நினைக்கும்? இந்தாங்க மேடம், இது போட்டு பாருங்க. அட நல்லா இருக்குக்கா. ஐயோ அக்கா இது நல்லா இல்லக்கா. என்னமோ கழுத்தை ஒட்ட போட்ட பதில கிடக்கி. உனக்கு செட் ஆகல பாத்துக்க, வேற செயின் போடு. அப்போ இது பாரு அக்கா, இது கழுத்துல இருக்கதே தெரிய மாட்டேங்குதுக்கா. முதல்ல போட்ட செயின் நல்லா இருக்குல்ல. உன் மூஞ்சிக்கலாம் நல்லா முத்து முத்தா கொஞ்சம் பெருசா வச்சு போட்டதே நல்லா இருக்கும். அக்கா இது சூப்பரா இருக்குல்ல. உன் கழுத்துக்கும் உன் முகத்துக்கும் பொருத்தமா இருக்கு. அப்படின்ற நீ சொன்ன சரியா இருக்கும். எனக்கு இந்த செயின் பிடிச்சதே இருக்கு. இதையும் எடுத்துக்கலாம். ஏமா எம்பட்டுமா இது? 1000 ரூபாய் மேடம். எம்மாடியோ என்ன அம்பட்டு விலை சொல்றீங்க? தங்க விலை அதிகமா இருக்குந்தியா, நாங்களாம் அதை எடுக்க முடியாம இந்த கவரிங் எடுக்க வந்திருக்கோம். இதுவும் இம்பட்டு விலையை சொன்னா நாங்க எங்க தான் போகிறது? கொஞ்சம் விலையை குறைச்சு சொல்லலாம்ல. என்ன மேடம் பண்றது, விலைவாசி ஏறி போச்சுல. நம்ம கடை செயின் அதுவும் இல்லாம சூப்பரா இருக்க மக்களுங்க, யாராலும் கண்டே பிடிக்க முடியாது. 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஆனாலும் கருத்தே போகாது. அதுக்கப்புறம் நீங்க கொண்டாந்து கொடுத்துட்டு அது மேல கொஞ்சம் காசு போட்டுக்கிட்டு நீங்க வேற ஏதாவது செயின் வாங்கிட்டு போலாம்ல. நம்ம செயினுக்கு கேரண்டி இருக்கு. இருந்தாலும் அந்த இதெல்லாம் சரிபட்டு வராதுங்க. ஒரு 500 ரூபாய் பண்ணிக்கோங்க. எனக்கு 500 ரூபாவா? ஏமா மேடம் 5 ரூபாய் கூட என்னால கம்மி பண்ண முடியாது. நீங்க என்ன ஒரே அடி 500 ரூபாய் குறைச்சிட்டீங்க. அதுக்கு பேசாம நீங்க காசு கொடுக்காம அந்த செயினை சும்மாவே எடுத்துட்டு போலாம். அதெல்லாம் சரிபட்டு வராது. அப்புறம் நாங்க வேற கடைக்கு போய் பாத்துக்கிறோம். ஊர்ல 1008 கடை இருக்கு. அங்கெல்லாம் இது விட்டுட்டு இங்க வந்து பாருங்க என்னைய சொல்லலாம். வாக்கா நம்ம வேற கடைக்கு போவோம். ஊர் உலகத்துல கடையே இல்லாம கிடக்கு. எம்பட்டோ கடை கிடக்கு. நம்ம கேட்கற வழியில கடை செயின் எல்லாம் கொடுக்கறதுக்கு 1000 கடை கிடக்கு. அங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வாக்கா போவோம். அதுக்கு நீங்க முதல்ல அங்க போயிருக்கணும். எதுக்கு இங்க வந்தீங்க? கடையில ஆள் இல்லாம வியாபாரம் நடக்காம ஓடிட்டு கிடக்கே. சரி நாமளாவது வந்து ஏதாச்சும் வியாபாரம் பண்ணலாம்னு தான் வந்தோம். நீ என்னன்னா ஒரு வேலையும் குறைக்க மாட்டேங்கிறியம்மா. வியாபாரம் பண்ண வந்துட்டு எதுக்காக இப்படி வச்சுட்டு போறீங்க? வேணும்னா ஒரு 900 ரூபாய் போல கொடுங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் கம்மி பண்ண முடியாது மேடம். எனக்கு 900மா? இதுல சரி வராது. இன்னும் ஒரு 200 ரூபாய் கம்மி பண்ணி விட்டு ஒரு 600 ரூபாய் போல கொடு. ஏமா பார்த்து போட்டு கொடுமா. இங்க பாருங்க மேடம், அவ்வளவுனா விலை குறைச்சு தர முடியாது. நாங்களும் வியாபாரம் பார்க்கலாமா சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு எங்க விலை குறைச்சு தராங்களோ நீங்க அங்கனே போய் வாங்கிக்கிடுங்க. அந்த செயினை வச்சிட்டு போங்க. அச்சச்சோ வசதி, என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? கேக்கா உடுக்க வேற கடைக்கு வேணா போய்க்கிடுவான். ஊர் உலகத்துல கடையை எல்லாம் கிடக்கு. இவங்களே இப்படிதான் பேசுவோம். நம்ம கிளம்பி போனோம்னா திரும்ப ஓடி வந்து மறுபடியும் நம்ம கையை காலை பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம கேட்ட வேலைக்கு கொடுப்பாவு பாரு. பாக்கா போற மாதிரி போவோம். கண்டிப்பா இந்த பொண்ணு நம்ம பின்னாடியே வந்து நம்ம கேட்ட வேலைக்கு கொடுக்கும். வா போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் டி. அப்படி இப்படி பேசாத. ஒரு 100 ரூபாய் போல குறைச்சிருச்சுல. ஏற்கனவே நம்மளே 5-6 கடை ஏறி இறங்கி அங்க எதுவும் சரியில்லைன்னு இங்க வந்தோம். இப்ப இங்கே சரியில்லைன்னு போனா எப்படி? எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தீங்க. நாளைக்கு வேற ஊருக்கு போறோம்ல. இப்படியே ஊரை சுத்திட்டு வரந்தா எப்படி? பரவாயில்ல இருக்கட்டும் விடு. அந்த பொம்பளை சொல்ல மாட்டியே 900 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கிடுவோம். அதான் கேரண்டி வாரண்டி நீ எது இருக்குன்னு சொல்லுதுல. அப்புறம் என்ன? உனக்கு சரினா எனக்கும் சரிங்க. சரிம்மா உன்னைய பார்த்தா எனக்கு பாம தான் கிடக்கு. இதே வழியில கொடு.
இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம ஆளு எங்க போறாலும் சரி, ஃபில்லாவே பாழ பண்ணி போய் அவ எந்த இடத்துல வேலை செய்யறான்னு பார்த்து அவகிட்ட ஏன் காதல சொல்லி கையோட இந்த பொக்கையும் கொடுத்து அப்படியே காதலையே கன்ஃபார்ம் பண்ண போறேன். அட அங்க போறாளே, எப்படியாச்சும் ஃபாலோ பண்ணி உன் காதல சொல்லிட்டு சிங்காரம். அப்பதான் அடுத்த முதல்ல உனக்கு அவளுக்கும் கல்யாணம் சிங்காரம். கண்ணு இல்ல, என் செல்ல இல்ல, என் மூக்கு இல்ல, என் முழி இல்ல, அப்படியே என் பேரு என்ன மாதிரி இருக்கா. நல்ல வேலை இவன் ஆத்தக்காரி இல்ல. அடே பேரண்டி, ஆயா சொல்ற பேச்ச நீ எப்போ கேட்டுட்டினா நான் உனக்கு தருவேன் கேரண்டி. இங்க பாருடா பேரண்டி, உன் ஆத்தக்காரியும் அவளோட ஆட்சிக்காரி பேச்ச என்னைக்கு நீ கேட்காத. என் பேச்ச மட்டும் நீ கேட்கற பத்திக்க, அப்பதான் நான் உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தருவேன். உன் அம்மாலாம் சும்மா அவ பேச்ச என்னைக்கு நீ கேட்காத. குழந்தைகிட்ட என்னத்தை சொல்லி கொடுத்துட்டு கிடைக்கீங்க? அது குழந்தைய நான் கொஞ்சம் கிடைக்கேன். ஏன் உனக்கு என்ன? என் பேரை நான் கொஞ்சம் கூடாதா? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மாதிரி தெரியலையே. இது நல்லா இருக்கே. என் பேரனா பேர் சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லாம கூட கொஞ்சுவேன். ஓஹோ, நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், குழந்தைய கொண்டாங்க குளிக்க வைக்கணும். அதுக்கு எதுக்கு கொண்டாங்கன்னு சொல்லி குழந்தைய புடுக்குறவா? என்கிட்ட சொன்னா நான் குளிக்க வைக்க போறேன். ஏன் என் பேரனை எனக்கு குளிக்க வைக்க தெரியாதா? நானா என் பையனே குளிக்க வச்சு வளர்த்து விட்டுருக்கேன். என் பேரனை குளிக்க வைக்க தெரியாதா? இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. ராத்திரி ஆனதா எந்திரிச்சு ஓடுறீல. பகலானா பேரன் சொல்லி பேச வேண்டியது, ராத்திரி ஆனா யாராச்சும் பாருங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்துக்க வேண்டியது. ஏன் ராத்திரி புள்ள உங்க பேனை தூக்கி வச்சுட்டு பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு பாத்துக்க வேண்டியதானே? உங்க தூக்கம் மட்டும் கிடக்கூடாது. ராத்திரி ஃபுல்லா கண்ணு முடிச்சுக்கிட்டு நாங்க குழந்தைய விடிய பார்த்துட்டு கிடப்போம். விடுந்ததுக்கு அப்புறம் நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணே மண்ணே தேனே மானேன்னு கொஞ்சிக்கிட்டு கிடப்பீங்க. கொண்டாங்க குழந்தைய. திமிர் பிடிச்சவன் எனவே இவத ஊர் உலகத்துல அதிசயமா புள்ளைய பத்த மாதிரி எப்படி புடிக்கிட்டு போறா பாரு. சரிங்கண்ணே, அப்ப காலையில ஒரு 3 மணிக்குள்ள நாங்க வந்துட்டுமா? மூட்டை எல்லாமே 4 மணிக்கு தானே வரும். நீ எதுக்கு 3 மணிக்கு வர போற? 4 மணிக்கே வந்துடுறேன். இல்லண்ணே, 4 மணி போல வண்டி வருதுன்னா நம்ம முன்னாடியே வந்ததானே நல்லா இருக்கும். அப்புறம் ஏழை விடும்போது சீக்கிரமா ஏழை எடுத்தோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கும். இல்லாட்டி நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு முன்னாடியே வந்து எல்லாரும் ஏழை எடுத்துட்டா அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இல்ல அடிப்பட்டு பூ எல்லாம் கிடைக்கு. அதனாலதான் சொன்னேன். சரி பாவம், அவங்க இருக்கும் போல வந்துரு. சரிங்கண்ணே, நான் வைக்கேன். என்ன சரோஜா? இந்தாங்க மாமா, ஃப்ரூட் சாலட் உங்களுக்கு பிடிக்கும்ல? அத எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அடே கப்பா, என்ன விதவிதமா வித்தியாசமா நிறைய பழம் கிடக்கு. நான் பழமே வாங்கிட்டு வரலையே, வீட்லயே சுத்தமா பழம் இல்லையே. ஏன் நீ வாங்கிட்டு வந்தியோ? நான் வாங்கிட்டு வந்தேன், ஆனா பணம் கொடுத்து வாங்கல. ஒருத்தருக்கு கொடுத்தாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். யார் அது? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க. மாமா சிவானா இருக்காருல்ல, இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? வேற ஏதாவது பேசு. ஐயோ நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா. இந்த பாருங்க, சிவனாவுக்கும் நம்ம பணத்தை ஏமாத்தி பண்ணவங்களே உங்க அக்காவுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆரம்பத்துல நாங்க அவங்கள தப்பா தான் நினைச்சிட்டு கிடந்தேன். ஆனா இதுக்கு பூ வியாபாரம் போன இடத்துல சிவனாவை பார்த்தேன். தனியா ஒரு பழக்கடையை வச்சுக்கிட்டு பாத்துட்டு கிடக்காரு. பழக்கடையா? ஓஹோ, நம்ம கிட்ட இருந்து ஏமாத்துற படத்துல பழக்கடை வேற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ? பங்களா விட்டு தான் வாங்கி போட்டுருக்காங்கன்னு பார்த்தேன். பழக்கடை கூட வச்சுட்டாங்க போல. பிசினஸ்க்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல, அப்பதானே பணம் வரும். அதனாலதான் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஐயோ தப்பா நினைக்காதீங்க, அப்படி இல்ல ஒண்ணும் கிடையாது. நான் பணத்தை ஏமாத்தி போனாங்க உங்க அக்காவுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் அன்னைக்கு சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாராம் பாத்தீங்க. இப்போ ஒரு பழக்கடையில வேலை செஞ்சு அந்த ஓனர்த்தியா ஒரு கடையும் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. அதையே அவர் பார்த்துட்டு கிடந்திருக்காரு. அப்படியா? ஆமாமா, ஆரம்பத்தில் நானும் நம்பல. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம் உண்மையா புரிஞ்சது பாத்தீங்க. அவர் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவர் தான் வீட்டுக்கு போகையில இந்த பழத்தெல்லாம் கொடுத்து விட்டாரு, கொண்டு போமான்னு. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு நானும் சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். பாவம் வெளியே இருந்துகிட்டு கஷ்டப்படுறாருன்னு நினைச்சேன். ஆனா அவரும் ஒரு கை தொழில கத்துக்கிட்டு ஒரு கடையை வச்சு பார்த்துட்டு கிடக்காருல, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. உங்க அக்கா கூட இருக்கும்போது வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல வெட்டியா உட்காந்துட்டு ஓசி சோறு தின்னுட்டு கிடந்தாரு. நான் கூட அடிக்கடி அவர் திட்டிட்டே கிடந்தேன். அவ்வளவு உங்க அக்கா கூட ஓவரா பேசிட்டு தான் கிடந்தாங்க. ஆனா கடைசியில பாத்தியில அவருக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. ஆமா சரோஜா, என்னால நம்ப முடியல. அவர் வெளியே போய் வேலை செய்வாருன்னு நான் கூட நினைக்கல. எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. எந்த வேலையும் செய்ய தெரியாதவன்னு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நாம தான் மட்டமா அவங்கள நினைச்சிடறோம். ஏதோ இப்பயாச்சு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு பொழைச்சிட்டு கிடக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். பொண்டாட்டி பின்னாடி போய் கஷ்டப்படாம கடையை வச்சு பாத்துக்கிறாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எல்லாம் சரிதான், இருந்தாலும் முடிஞ்சு போன விஷயத்தை நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்காது. யாருக்கு தெரியும், இவர் வந்து முதல்ல பேசி சமாதானம் ஆகுற மாதிரி ஆயிட்டு பின்னாடி அவங்க பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவாரு. அதனால நீ உஷாரா இரு, புரிஞ்சுச்சா? சரிங்க மாமா. சரி, காலையில கொஞ்சம் சீக்கிரமா போனோம். பூல லோடு எல்லாம் வருதான் பாத்துக்க. தமிழ் புத்தாண்டு வருது இல்ல, அதனால பூ விலைவாசியில ஏறி போயிருக்கோம். கொஞ்சம் முன்னாடியே போன மாத்தியா ஏறத்துக்கும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். சரியா? நான் சாப்பிட்டுட்டு நேரத்தோட படுக்கேன், நீங்க படுத்து உறங்கு.